இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க சமீபத்துல தமிழை காப்பாத்தின மாதிரியே அவரும் ஒரு கட்டத்துல தமிழ் உயிரை காப்பாத்திருக்காரு. பாரதி, நீங்க அவரை பத்தி பேசுறப்போ ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு அவரை அவ்வளவு பிடிக்குமா? சரி, அதை விடுங்க. உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் என்ன பிரச்சனை? உங்களுக்கு அவரை பிடிக்கும்னு எனக்கு தெரியுது. ஆனா ஏன் பிரிஞ்சீங்க? என்னதான் நடந்துச்சு? சரி, நீங்க சொல்ல மாட்டீங்க. துரை ஏன் உங்க மேல இவ்வளவு கோவத்துல இருக்கான்? துரைக்கும் உங்களுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? வீட்ல எல்லாரும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணதும் அவனுக்கும் என்ன கல்யாணம் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இடையில அவர் வந்து துரை நினைச்சது எதுவோ நடக்காம போனதுனால அத அவன் ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டான். அதான் இந்த பிரச்சனை. புரியுது. அது சரி, உங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்துல இருந்து உங்களை அவர் சேவ் பண்ணிருக்காரு, உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்டவர் கூட உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்னதான் நடந்துச்சு? அவர் உங்களுக்கு பிடிக்கலையா, இல்ல உங்களை அவருக்கு பிடிக்காம போயிடுச்சா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? ஏன் பாரதி எதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு அவரை பிடிக்குமா பிடிக்காதா? எதையும் என்னால தெரிஞ்சுக்க முடியல. மித்ரா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதே கேள்வியை தான் நாங்க உங்ககிட்ட கேட்கறோம். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க ஒரு வேலையா பாரதி கூட வந்திருக்கேன். சரி, வேலை இருந்துச்சு, பாரதி கூட வந்தீங்க. ஆனா அது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டு வரணும்னு உங்களுக்கு தோணலையா? இங்க தங்கணும்லாம் பிளான் பண்ணிட்டு வரல. வந்த வேலை முடியறதுக்கு நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால காலையில கிளம்பலான்னு இங்கேயே தங்கிட்டேன். சாரி. ஏன் அது இப்படி இருக்கீங்க? நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் எனக்கு எப்படி எடுத்துக்கணும்னே தெரியல. என்னவா வேணா இருக்கட்டும், நைட்டு யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து தங்கணும்னு அப்படி என்ன கட்டாயம்? எவ்வளவு நேரம் ஆயிருந்தாலும் கிளம்பி வர வேண்டியதானே? அதை விட்டுட்டு இங்க எதுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எதை கேட்டாலும் பாரதி ஹஸ்பண்ட கண்டுபிடிக்க போறோன்னு சம்பந்தமே இல்லாம ஒரு காரணத்தை சொல்றீங்க. பாரதிக்கு அவங்க வாழ்க்கை மேல இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்கு ஆதி? எதுக்கு அவங்க பர்சனல் லைஃப்ல நீங்க இப்படி இன்டர்ஃபியர் ஆயிட்டு இருக்கீங்க? எனக்கு நீங்க பண்றதெல்லாம் நினைச்சு பார்த்தா பைத்தியம் பிடிச்சிரும் போல ஆதி. பாரதிக்காக இன்னும் வேற என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. இப்ப என்ன, பாரதியோட ஹஸ்பண்ட கண்டுபிடிச்சு அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட்டு தான் நீங்க வர போறீங்களா? சரி, ஓகே, வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சுதா? முதல்ல உள்ள வாங்க, நான் சொல்றேன். நீங்க என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க கேட்கிற எந்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பாட்டி, தவக்கல, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? எனக்கு தெரியாதுப்பா, அத இவங்கிட்ட கேளு. இவன் தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தான். பாட்டி, என்ன பாட்டி, முதல்ல ரெண்டு பேரும் எதுக்காக இங்க கிளம்பி வந்திருக்கீங்க? நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? மித்ரா ஆதிக்கு போன் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பா போல இருக்கு. ஆதி போனை எடுக்கவே இல்ல. அதனால மித்ரா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. அண்ணனும் தங்கச்சியும் ஏதோ கோபமா பேசிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு எவனோ ஒருத்தர் போன் பண்ணி பேசினான். அந்த போன் பண்ணவன் என்ன சொன்னானே தெரியல. அண்ணனும் தங்கச்சி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்க. அப்புறம் கிளம்பி வந்துட்டாங்க. நாங்களும் அவங்க எங்கதான் போறாங்கன்னு பாக்குறதுக்காக அவங்கள ஃபாலோ பண்ணி அப்படியே வந்துட்டோம். வந்து பார்த்தா இங்கே நீ நிக்கிற. சரி சரி, அதெல்லாம் விடு. ஆமா, வந்த வேலையெல்லாம் முடிஞ்சுதா? வேலையா? என்ன வேலை? பாரதி, நீ புடவை வாங்க தானே கிளம்பி வந்த, அதத்தான் கேட்டேன். பாட்டி, நான் ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீங்களும் உங்க பங்குக்கு என்ன வெறுப்பேத்தாதீங்க. நீங்க போட்ட பிளான் எல்லாமே எனக்கு தெரியும். சும்மா சமாளிக்காதீங்க. ஆமா ஆமா அண்ணே, பாட்டி சமாளிக்கிறாங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த பாட்டி பயங்கரமான ஆளு. இவங்களுக்கு எல்லாமே தெரியும். டேய் சும்மா இருடா, அறிவு கேட்டவனே. அவளே என் மேல கோவத்துல இருக்கா, நீ எதுக்குடா எரியுற அடுப்புல எண்ணெய் ஊத்துற? பாட்டி, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். சும்மா வளவளன்னு பேசிட்டே இருக்காதீங்க. நீங்க சொன்ன காரணம் எல்லாம் சரிதான். ஆமா, எதுக்கு நீங்க தேவையில்லாம கஷ்டப்படுறீங்க?
வீட்லயே இருக்க வேண்டியதானே? நான் என்ன சின்ன குழந்தையா? திரும்ப வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு தெரியாதா? அது பாரதி, அது அந்த மித்ரா கோவமா கிளம்புனாளா? நீயும் ஆதி தம்பியும் கிளம்பி வந்தது எனக்கு தெரியும். அவ ஏதாவது பிரச்சனை பண்ணா உனக்கு பாதுகாப்பா இருக்கட்டுமேனுதா நானும் தவக்களே கிளம்பி வந்தோம். பாட்டி, ஆனாலும் வர வர நீங்க ரொம்ப மோசமாயிட்டீங்க. நீங்க முதல்ல வந்ததும் புடவை வாங்கிட்டியான்னு கேட்டீங்க. அதுக்கப்புறம் வேற ஒண்ணு சொல்றீங்க. ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? போ பாரதி, எப்ப பார்த்தாலும் என்ன தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிற. நான் என்ன பண்ணாலும் அவன் நல்லதுக்கு தானே பண்றேன். ம், தெரியும் தெரியும். என் மருமகளும் பேர குழந்தைங்களும் அப்பப்ப இங்க வந்துட்டு போகட்டும். எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. என் வாழ்க்கை, என் புருஷன், என் பையன் எல்லாருமே வாழ்ந்த இந்த வீட்டுல தான் இருக்கு. உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் வந்து பாத்துக்கிறேன். நீங்க புறப்படுங்க. நீங்க எங்களோட இருக்கிறதாமா சரியா இருக்கும். ஆதி, அவங்க தான் வர்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, வேண்டாம் தம்பி, எது எங்க இருக்கணுமோ அது அங்க இருந்தாதான் சரியா வரும். நான் இங்க இருக்கிறது தான் சரி. அதான் அவங்க சொல்லிட்டாங்களா ஆதி? நம்ம கிளம்பலாமா? நான் போயிட்டு வரேம்மா. உங்களுக்கு எப்ப என்ன பார்க்கணும்னு சொல்லுங்க, நான் உடனே கிளம்பி வந்துடுவேன். சரிப்பா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. போயிட்டு வர அத்தை. வர மறந்துடும். ம். பாத்துவா பாட்டி. ஆமா தம்பி, அவர் அப்படிதான். நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. அவருக்கு கொஞ்ச நாளா ஞாபக மருதி. இப்படிதான் பாக்குறவங்க எல்லாரையும் மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு கூப்பிடுவாரு. என்ன பண்றது, வயசாயிடுச்சு இல்ல. அந்த மீசக்காரரை பார்த்தா அப்படி தெரியலையே. நல்லா ஜாலியா மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு வாய் நிறைய கூப்பிடுறாரு. தவக்கல, உங்களுக்கு அவரை பத்தி என்ன தெரியும்? அத்தை சொல்றதா சரி. டேய், ஏன் தவக்கல, இந்த பாரதிக்கு நிஜமாவே அறிவு இருக்கா இல்லையா? உங்க கூட இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு பாட்டி. டேய், உனக்கு வாய் கொழுப்பு அதிகமா போயிடுச்சு. என்ன பண்றது பாட்டி? இந்த மாதிரி பேச்சு கூட பேசலனா அப்புறம் எல்லாரும் நம்மள ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப கூட உண்மை என்னன்னு சொல்லாம நீங்க ரெண்டு பேரும் எப்படியெல்லாம் சமாளிக்கிறீங்க? ஏன் இவங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும்? அப்ப பாரதி என்னோட ஒய்ஃப்னு நான் தெரிஞ்சுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? அந்த அளவுக்கு என்ன நடந்திருக்கும்?